13 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. பொதுவாக ஒரு படம் பார்க்கும்போது ஒரு கிரைம் ஸ்டோரியாக இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்கணும், இல்லை ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஜான்ராஸில் எதிர்பார்ப்போம். பட் ஒரு ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ ஒலிம்பியா மூவிஸ் தயாரிக்கக்கூடிய இந்த படம் February 13 இட்ஸ் கோயிங் டு பி ஆன் தியேட்டர்ஸ். அண்ட் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறத தாண்டி we are also going to have சசிகுமார் சார் அண்ட் சைத்ரா அவர்கள் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ஆன் ஸ்டேஜ். படத்தினுடைய இயக்குனர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ குக்கு, ஜோக்கர் இந்த மாதிரி படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகான கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்னா அதில் நிச்சயமாக அவருடைய பெயர் இருக்கும். Let's also hear it up for ராஜமுருகன் சார். ஒரு ஓ போடலாம். Come on channel, let's make some noise for our director. ராஜு சார், thank you so much. A very warm welcome to you. உங்களுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தோம். But we love you to have you. Thank you so much. நான் இந்த காலத்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப அவங்க கிட்ட நான் மதிக்கிறது என்னன்னா, முன்னாடிலாம் ஒருத்தர் நடித்தாலே படம் ஓடிடும், இந்த டைரக்டரோட படம் ஓடிடும், ஆர் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான்ப்பா அப்படின்னாலே அது மேலே ஒரு அசம்ஷன் வரும். ஆனால் இப்போ ரசிகர்கள் எவ்வளோ கிளவர் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லரையோ அந்த பாட்டையோ அந்த படத்துலேருந்து ஒரு வர அப்டேட்டை வச்சு அந்த படத்தை கரெக்டாக எடை போட்டு எந்த படத்துக்கு வெற்றியை கொடுக்கணுமோ, அது சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டாரோட படமோ எந்த படமாக இருந்தாலும் நல்ல படங்களை மட்டுமே தான் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் சல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நல்ல படங்களோட வரிசையில் ரசிகர்களுடைய பெருமதிப்பை அடையிற படமாக மயிலாட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா காமெடி படம்னா பொதுவாக நிறைய வரவேற்பு இருக்கும். ஆப்வியஸாக இந்த என்டர்டெய்னிங்கான படம் அப்படின்றதுல பொதுவாக ஆடியன்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பைசா செலவு பண்ணி ஒரு படம் பார்க்குறோம், மனிதனை நமக்கு ஏதாவது அந்த படம் கொடுக்கணும்ல, நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ இது ஒரு முழுமையான படமாக இருக்கும். ஏன்னா 80s வந்த தமிழ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்யராஜ் சார் படங்களோ இல்லை பாரதி ராஜா சார் படங்களோ அந்த மாதிரி படங்களில் நீங்கள் பயங்கரமாக என்டர்டெயின் ஆவீங்க, எங்கேஜ் ஆவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த படம் உங்களுக்கு ஒரு முழுமை கொடுக்கும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஒரு முழுமை இருக்குமோ, ருசி முக்கியம் தான் சாப்பாடில், ஆனால் உடம்புக்கு கெட்டதுன்னா அதை சாப்பிடக்கூடாதுல்ல நிறையா. ஸோ அதனால் மயிலாடு அந்த மாதிரி படைப்பு கிடையாது. எல்லாருமே ரசித்து சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி பார்க்குற அதே நேரத்தில் மனிதர்களாக அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றதை அவங்களுக்கு உணர்த்துகிற படமாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த படத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். சசி சாருக்கு இது பெரிய வெற்றி படமாக இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியை தொடர்ந்து மயிலாடு அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா, தேங்க்யூ ஸோ மச். வி ரியலி லுக் ஃபார்வர்ட். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இஸ் டூ மச் ஆன் அப்படின்னே சொல்லலாம். ஹோல்சமான ஒரு படம் மயிலாடாக இருக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வி கோனா அகைன் மீட் இன் தி ஸ்டேஜ். பட் இருந்தாலும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. வந்த அனைவரும் இவ்வளவு நேரம் நின்று பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் மால்னவுடனே யாரும் வருவாங்களே, எல்லாம் வாங்க போவாங்களே, இதை வாங்க போவாங்க, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்க போவாங்க. மாலில் யார் நிற்க போகிறா, எதுக்குப்பா மாலில் நடத்துறீங்கன்னு கேட்டிருந்தேன். இப்போ பார்த்தா எங்களுக்காக எங்களை வாழ்த்தி இவ்வளோ பேர் நிற்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி. 13ஆம் தேதி சந்திப்போம், தேட்டரில் சந்திப்போம். மறந்துடாமல் எல்லாம் பார்த்துடணும், கத்துறதில்ல பார்க்கணும். பார்ப்பீங்களா? தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.